பிசினஸ் இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். கையில எந்த பொருளும் இல்ல, பட் இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பண்ண போறோம். அது வந்து iPhone 11 ஓடுது. அந்த iPhone 11ல ஷூட் பண்ற ஃபுட்டேஜ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, வீடியோ ஃபுட்டேஜ். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிரீமியம் பில் குவாலிட்டி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ், நடுவில் வந்து ஒரு மெட்டல் ஃப்ரேம், இது வந்து அலுமினியம் ஃப்ரேம். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிளாக்ஷிப்லையும் இதே தான் தர்றாங்க. பட் ஐஃபோனில் நம்ம வந்து ப்ரோ சீரீஸ் போனால் நமக்கு வந்து இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தருவாங்க. பட் அலுமினியமில் உள்ள பாசிட்டிவ் என்னன்னா இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் ஃப்ரேம். ஸோ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் ஆகாது. பட் பின்னாடி வந்து கிளாசி ஃபினிஷ் அண்ட் இந்த கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ். ஒரு ப்ரீமியமான ஃபீல் இருக்கு. பிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளா ஒரு சட்டிலான ஃபீல் தான் தருது. பட் கையில ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய சைஸ் உள்ள, ஒரு ரொம்ப சின்ன சைஸ் உள்ள, ஒரு மீடியமான, சொல்லப்போனா ஒரு கரெக்டான சைஸ்ல இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பவர் பட்டன், அப்புறம் ஆண்டனாஸ் தந்திருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் ட்ரேக்குள்ள அந்த இது தந்திருக்காங்க. ரைட் சைட் பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸும் மியூட் டாக்லும் தந்திருக்காங்க. மேலே ஃபுல்லா கிளீனா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் அண்ட் லைட்னிங் போர்ட், ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா டுவெல் கேமராஸ், ஒரு மைக்ரோஃபோன், ஒரு ஃபிளாஷ் தந்திருக்காங்க, குவாட் எல்இடி ஃபிளாஷ், ஒரு ஆப்பிள் பிராண்டிங். முன்னாடியாவது ஐபோன் நீங்க எழுதுவாங்க, இப்போ வந்து ஐபோன் எழுதுறது இல்ல, ஆப்பிள் பிராண்டிங் லோகோ மட்டும்தான், ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் ஐடிக்குள்ள எல்லா இதுவும் இருக்குது. அந்த ஐஆர் பிளாஸ்டர், டாட் ப்ரொஜெக்டர், அதுக்கப்புறம் 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர் கிரில். இது வந்து டுவெல் ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் பண்ணும். இதுல வந்து ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்பிள் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு தியேட்டர் ஃபீல் கிட்டத்தட்ட கொடுக்குற மாதிரி ஒரு போன்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ஒரு பெரிய நாட்ச் இருக்குது. பட் இந்த நாட்ச் வந்து யூஸ்லெஸ் இல்ல. ஒரு ஃபேஸ் ஐடிக்கு, ஏன்னா நமக்கு வந்து வேற எதுவும் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இல்ல, ஃபேஸ் ஐடிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த நாட்ச்ல வந்து நம்ம பார்த்து பார்த்து பழகிடலாம். பட் சொல்ல போனா ஒரு இப்போ இந்த போன் பாத்தீங்கன்னா 50,000 ரூபா, ஒரு 50,000 ரூபா போன்ல இவ்வளவு பெரிய நாட்ச்ங்கிறது கொஞ்சம் அன்அக்செப்டபிள் தான். பட் இருந்தாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இந்த ஜென்ரேஷன்ல ஆப்பிள் அட்லீஸ்ட் அந்த நாட்ச் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அது வரைக்குமா சந்தோஷப்பட்டுக்கலாம். டிஸ்பிளே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 720p டிஸ்பிளே. 720pக்கு கொஞ்சம் ரெசல்யூஷன் அதிகம். பட் ஒரு நார்மல் யூசரால இதை நோட்டீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நோட்டீஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஐபோன் யூஸ் பண்ற என் ஃப்ரெண்டே பாத்தீங்கன்னா அவர் வந்து சாம்சங் கேலக்ஸி S9 பிளஸ்ல இருந்து வந்தாரு. அண்ட் தென் இந்த ஐபோன் 11க்கு மூவ் ஆகும்போது எனக்கு எந்த பெரிய டிஃபரன்ஸும் இல்லைன்னாங்க. பட் நான் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அந்த பிக்சல் டென்சிட்டி கம்மியா இருக்குது. ஏன்னா வந்து நிறைய போன்ஸ் பார்த்து இந்த போனும் பார்க்கும்போது அந்த ரெசல்யூஷன் டிராப் வந்து எனக்கு நல்லா தெரியுது. இந்த ஐபோன்ல பாத்தீங்கன்னா சார்ஜிங் பத்தி நான் சொல்லிடுறேன். ப்ரொப்ரைட்டரி கனெக்டர் தான், லைட்னிங் போர்ட் தான், ஒரு யூஎஸ்பி சி மாதிரி எந்த ஒரு போர்ட்டும் இல்லை. நம்மளால வந்து ஒரு யூனிவர்சலா ஒரு சார்ஜ் போட முடியாது. பட் லைட்னிங் போர்ட் அவங்க இப்போ வரைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அவங்க டைப் சி மூவ் ஆக மாட்டாங்கிறது தான் தோணுது. பட் சார்ஜிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா இன்பாக்ஸ்ல ஒரு 5 வாட் அடாப்டர் தான் தந்தாங்க, மனசாட்சியே இல்லாம. 65,000 ரூபாய் போனுக்கு 5 வாட் சார்ஜர். இப்போ இந்த போன் ரேட் 50,000 ரூபா தான். பட் லான்ச் ஆகும்போது 65,000 ரூபாய் போனுக்கு 5 வாட் சார்ஜர். ரொம்ப ஸ்லோவா சார்ஜ் ஆகும். ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட எடுக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. நீங்க ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துல சார்ஜ் ஆயிடும். இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் பாத்தீங்கன்னா 18 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இப்போ 20 வாட்ஸ் சி போர்ட் சார்ஜர் யூஸ் பண்ணலாம். சார்ஜிங் பத்தி பேசும்போது பேட்டரிக்கு வந்துடுறேன். பேட்டரி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 3110 மில்லிஆம்பர் பேட்டரி தந்திருக்காங்க. சைஸ் சின்னதா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆப்பிளோட ஆப்டிமைசேஷன் அண்ட் அவங்க அந்த பேட்டரி யூஸ் பண்ற மெத்தட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் சொல்ற கிளைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 95 கிட்ட டெய்லி சார்ஜ் ஃபுல், அதாவது சார்ஜ் பண்ணி முடிப்பாரு. 95 to 80 வந்து ரொம்ப ஸ்லோவா சார்ஜ் டிராப் ஆகுது. அண்ட் தென் 80 to 50 ஓரளவுக்கு நார்மலா சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகுது. தென் மறுபடியும் சார்ஜ் ரொம்ப ஸ்லோவா டிராப் ஆகுது. அதாவது வந்து ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்கிறாரு பேட்டரி ரிவ்யூஸ். ரொம்ப, அதாவது இப்போ 11 பாத்தீங்கன்னா அதோட மேஜர் பெனிஃபிட்ஸே பாத்தீங்கன்னா பேட்டரி தான். அந்த லான்ச் ஆன 3 மாடலையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ பேட்டரி லைஃப் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 7 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் ஆகுது கிடைக்குங்கிறது அஷ்யூர் பண்ணி சொல்லலாம். அண்ட் தென் நம்ம வந்து
பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது இதுல வந்து A13 பயோனிக் சிப்செட் இருக்கு. இது ஒரு 7 நானோமீட்டர் ப்ராசஸ்ல பில்ட் பண்ண சிப்செட். இதுல வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஃபோன். ஆனா வந்து இப்ப வரைக்கும் ஒரு சில்லி பர்ஃபார்மன்ஸ் லேக் கூட பார்க்க முடியாது. ஸ்மூத்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு 120 ஹெர்ட்ஸ் ஸ்மூத்னஸ் இருக்காது இல்ல. ஆனா வந்து இது வந்து 60 ஹெர்ட்ஸ் போனா இருந்தாலும் இதுல வந்து 120 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் இருக்கிறதுனால மத்த 60 ஹெர்ட்ஸ் போனோட இன்னும் ஸ்மூத்தா இருக்குது. ஸோ ஸ்மூத்னஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. பர்ஃபார்மன்ஸும் இப்போ வரைக்கும் ஒரு சில்லி லேக் கூட பார்க்கல. நானும் பார்க்கல, இந்த ஃபோன் யூஸ் பண்ற என் ஃப்ரெண்டும் பார்க்கல. அண்ட் தென் கேமராஸ் பத்தி பேசும்போது டுவெல் கேமராஸ் வந்திருக்காங்க. ரெண்டுமே 12 மெகா பிக்சல். ஒன்று வந்து பிரைமரி சாதா பிரைமரி வைட் ஆங்கிள், இன்னொன்று வந்து இந்த ஐபோன் 11ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ண அல்ட்ரா வைட் ஆங்கிள். இதுல பாத்தீங்கன்னா இதோட கேமரா சாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். இதுல அண்ட் செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 12 மெகா பிக்சலுக்கு ஆப்பிள் வந்து ஐபோன் 11ல தான் அப்கிரேட் பண்ணாங்க. 3 கேமராலையும் 4K 60 fps சப்போர்ட் பண்ணும். இப்போ கேமரா சாம்பிள்ஸை பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டேலைட் ஷாட்ஸ்லேருந்து பார்க்கலாம். இது வந்து பிரைமரி கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ். ரொம்ப டீட்டெயில்டு, ரொம்ப ஷார்ப், கார்னர் டு கார்னர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு நேச்சுரலான கலர்ஸ் தருது. இந்த செடியில் பார்த்தாலே தெரியும், அந்த க்ரீன்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இது வந்து அல்ட்ரா வைட், ஒரு லாங்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ, பட் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. இது வந்து நைட் மோடில் எடுத்தது. லோ லைட்டில் ஆட்டோமேட்டிக்கலாக நைட் மோட் ட்ரிகர் ஆனது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, சாஃப்டாலாம் எதுவுமே இல்லை. இது வந்து செல்ஃபி கேமராஸ் 12 மெகா பிக்சலுக்கு ஐஃபோன் 11ல் அப்கிரேட் பண்ணது. ஒரு நல்ல குவாலிட்டி செல்ஃபிஸ், நேச்சுரலான ஸ்கின் டோன்ஸ், நல்லா இருக்குது செல்ஃபி கேமரா. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனது 65,000, 64 ஜிபிக்கு. 128 ஜிபி பார்த்தீங்கன்னா 70,000. இது வந்து ஒரு 128 ஜிபி ஃபோன். இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணுது. அன்பாக்சிங் நம்மளால பண்ண முடியல. ஸோ ஒரு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூவாக கொடுக்குறேன் நான். இது வந்து இப்போ ஆப்பிள் இந்தியாவில் அஃபிஷியல் ரேட் பார்த்தீங்கன்னா 55,000 128 ஜிபிக்கு. பட் இப்போ அமேசான் கிரேட் இந்தியன் சேல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 11 கிடைச்சிது. அதுல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஒர்த்தான ஃபோன். ஏன்னா வந்து நீங்க ஒரு புதுசா ஒரு ஐபோன் வாங்கணும், ஒரு ஐஓஎஸ்குள்ள நீங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த போன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னும் சாஃப்ட்வேர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 வருஷமாவது கிடைக்கும் நமக்கு. மற்ற காம்படிஷன்ஸ் ஃபோன் கம்பேர் பண்ணும்போது பவர்லேயும் எந்த குறைச்சலும் இல்லை, கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல ஒர்த்தான ஃபோன். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற யாராவது ஐபோன் 11 வச்சிருந்தீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கல நன் லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.